1.5 மாதத்துக்கு பின்னாடி மறுபடியும் நம்ம உணவு காட்டுக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கேன். இப்போ தான் வந்திருக்கேன். உள்ளே போய் பார்க்கணும். இது என்ட்ரன்ஸு. நம்ம தோட்டத்தில் உயிர்வேலி அதிகமாக முன்னாடியெல்லாம் வந்து காரமரம், அதுக்கடுத்து வெப்புலா மரம், அப்புறம் அரப்பு மரம், இப்படி நிறைய மரங்கள் வேலியில் ஃபுல்லாக இருக்குது. இது கூடவே வந்து உயிர்வேலியோட வந்து கம்பி வலைகளை வாங்கி கட்டி விட்டுருக்கோம். இப்போது வந்து ஆடு மாடுகள்லாம் உள்ளே வராது. நம்மளுக்கு உயிர் வேலிக்கு வேலையும் இருக்குது, கம்பி வேலையும் இருக்குது. கல் இது வந்து என்ட்ரன்ஸ்க்காக, கேட்டுக்காக மட்டும்தான் இந்த கல். மற்ற இடத்துலலாம் வந்து மரங்கள்லேயே வந்து இந்த வலையை கட்டி விட்டுருக்கோம். இந்த சைடும் ஃபுல்லுமே இதே மாதிரி வலைகள் கட்டியிருக்கோம். உயிர்வேலி பாதுகாக்கப்பட்டிருக்கு. டிசம்பர் 1ஆம் தேதி இந்த மரத்தில் பழங்கள் பறித்தோம். இன்றைக்கி தேதி எத்தனை? இன்றைக்கி 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். மறுபடியும் காய்கள் வந்திருக்கு. ஒரே குழியில் 2 மரம் தான் வச்சோம் நாங்கள். ஆனால் குமிழ் மரம் நல்லா வந்திருக்கு. இதில் அத்தி மரமும் நல்லா வந்திருக்கு, ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த இதில் மட்டும் ஏதோ ஒன்றுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு மாதுளையும் இருந்திருக்கும் போல், அதுவும் வந்திருக்கு. நாட்டு மாதுளை, அதே மரத்தில் தான் மொத்தம் 3 மரம். குமிழ் தேக்கு அது நல்லா ஹைட்டாக போயிருக்கு. அப்புறம் அத்தி மரம் பல கிளைகளோட, அப்புறம் மாதுளை அதுவும் கூட பரவாயில்ல, நல்லா தான் வந்திருக்கு. ஓகே தான். இதுக்குன்னு தனித்தனியாக எந்த பராமரிப்பும் இல்லை, வந்திருக்கு. இது முல்சீத்தா காஞ்சு தளைஞ்சிக்கிட்டு இருக்குது. இது கூட வளர்ந்துருக்கிற செம்மரம். இது ஓரளவுக்கு செம்மரமும் நல்லா தான் இருக்குது. இதில் அத்தி மரங்களில் மேக்சிமம் அத்தி மரங்களில் இப்போ வந்து இலைகள்லாம் உதிர்ந்து போயிடுச்சு. இந்த மரத்தில் இருக்குது. இந்த சைடெல்லாம் கொஞ்சம் விழுந்துட்டு மறுபடியும் தளைஞ்சிருக்கு. இதெல்லாம் விழுகிற கண்டிஷனில் இருக்குது. இதுவும் விழுந்துடும் போல தான் இருக்குது, விழுந்து தான் தலையும் போல் இருக்குது. அத்தி, குமிழ் தேக்கு, அடுத்த லைன் நெல்லி இருக்குது, அதுக்கடுத்தது அத்தி இருக்குது, அதுக்கடுத்து நாவல் இருக்குது, அதுக்கடுத்து இலுப்பை,
தானே முளைச்சி வந்த நாட்டு கொய்யா. இது காய்கள்லாம் சின்னதாக தான் இருக்கும். காய் சின்னதாக இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்ல இனிப்பாக இருக்கும். சின்ன சைஸு சிவப்பு கொய்யா நல்லாயிருக்கும். நம்ம நாட்டு மாதுளையில் மறுபடியும் காய்கள் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம், ஒரு 2 வருஷத்துலேயே காய் காய்க்க ஆரம்பிச்சிது. அப்புறம் நடுவில் தண்ணி இல்லாதனால காய்க்கலை. திருப்பி இப்போ காய்கள் வந்திருக்கு. ஒரு 20 காய் அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். சுண்டக்காய் செடி வெயில் ஆரம்பிச்சிட்டதுனால வாட ஆரம்பிச்சிருச்சு. பெருசாக மழை பெய்யல இந்த வருஷம். கொஞ்சம் காய்கள்லாம் பறிக்காமல் நிறைய பழுத்திருக்கு. எல்லாமே வழியில், நம்ம தோட்டத்துக்கு போகிற வழியில் எல்லாம் வாடிட்டுருக்குது. நம்ம நாட்டு மாதுளை, உணவு காட்டில் இருக்கிற நாட்டு மாதுளை. இதுக்கு மேலே இன்னும் நிறைய இருந்துச்சுங்க காய். அன்னைக்கு பறிச்சிருக்கிறோம். நல்ல சிகப்பு. இதில் விதை நல்ல ஹார்டாக இருக்கும். திரட்சியான விதை. ஆமாம், டேஸ்ட் சூப்பராக இருக்குது. அது வெத்தலை வள்ளி கொடி தம்பி. வெத்தலை வள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு மாதிரி சமவெளிக்கு ஏற்ற கிழங்கு அது. வீடியோ எடுக்கணும். வா வா வா. காட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டி விட்டுருக்கு. இந்த பில்லெல்லாம் மேயறதுக்காக. இது ஒரு ராம் சீதா மரம். நல்லா பெருசாக வந்திருக்கு. இதில் எப்போ காய் வரும்னு தெரியல. கொடுக்காப்புளி மரம், கோணப்புளியங்காய் மரம், ஒரு 2 மரம் மட்டும் நம்ம வீட்டு தேவைக்காக வச்சுருக்கோம். இதில் ஒரு சாத்துக்குடி நார்த்தங்காய் மரம் இது. அடுத்தது நெல்லி மரம் இது. இந்த மாதுளையில் நிறைய ஒட்டு வந்துருந்துச்சு. இது எப்படி ஒட்டு வந்துருந்துச்சுன்னு தெரியல. இதை கட் பண்ணி விட்டதில் இப்போ எல்லாம் நல்லா தளைஞ்சிருக்கு. உணவு காட்டில் ஓரக்காலில் மூங்கில் வச்சுருக்கோம். மூங்கில்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. எல்லாம் காஞ்சு போயிருந்தது ஒரு 1.5 வருஷம் தண்ணி இல்லாத இருந்தப்போ. அதுக்கப்புறம் நல்லா தளைஞ்சிருச்சு. அதுவுமே நல்ல வளர்ச்சி தான். அதிகப்படியான ஆக்சிஜன் விடக்கூடிய மரங்களில் மூங்கில் ஒன்று. இந்த மரம் வேலி மரமாக வச்சுருக்கோம். வேலி அந்த பக்கம் மூங்கில், அந்த பக்கம் கிலோ முள் வேலி இருக்குது. அதுக்கு பின்னாடி உள்ள காட்டுக்குள்ளே மூங்கில் வச்சுருக்கோம். வேலியாகவும் இருக்குது. இந்த அத்தி மரத்தில் இலைகள்லாம் விழுந்துட்டு தலையுது. இது இலையுதிர் காலத்துக்குனால இலை விழுந்திருக்கா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக இலை சுத்தமாக விழுந்துருச்சு. இப்போது புதுசாக தழைஞ்சிருக்கு. எல்லாமே இலை அடியில் மூடாக்காயிருச்சு. மரத்துக்கடியில் இருந்த பில்லெல்லாமே இல்லாமல் ஆயிடுச்சு. பில்லு இல்லை, மரத்தோட நிழல் இல்லாத இடத்துல மட்டும்தான் பில்லு இருக்குது.
இந்த மரம் என்ன மரம்னு தெரியல, மனோரஞ்சிதம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், கமெண்ட்டில் போடுங்க என்ன மரம்னு சொல்லிவிட்டு. இது ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்து வச்ச மரம் தான், என்னன்னு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். சிவப்பு பன்னீர் கொய்யா, ரொம்ப சின்ன கொய்யாவாக இருக்குது, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். காய் நிறைய பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளுக்கு பின்னாடி காய் பார்க்குறோம் இந்த மரத்தில். இது என்ன காய்ன்னு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. ஆத்தா வளர்த்த மரத்தில் முதல் முறையாக இளநீ பிடுங்குறாங்க. பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா மூடாக்கு போட்டு வண்டுகள்கிட்ட இருந்து எல்லாம் காப்பாற்றி இளநியை வர வச்சுருக்காங்க. ஆத்தனால முடியலன்னு இப்போ எங்கள் அத்தையும் என் தம்பியும் போயிருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. காய்ஸ் உங்களுக்கு நாங்கள் இளநீ குடிச்சிட்டு ரிவ்யூ கொடுக்குறோம் அந்த இளநீ எப்படி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இளநீ சரி, ஓகே, வெட்டி பார்த்துட்டு அவர் பிடிக்கலாம். முதல்ல இளநீ தண்ணி ஓகேம்மா. முதல் இளநீ. ஆத்தா கொஞ்சம் எப்படி வா. சரி, அப்படி ஆத்தா கொஞ்சம் இங்கிட்டு வாங்க. சரிடா போ. இல்லைங்க இல்லைங்க பொங்கல் பார்த்துக்கிறேன். ஓகே, இங்கிட்டு வாங்க. நீ மட்டும் அங்கே தனியாக நில்லு. ஏன்டா அது தனி வீடியோவா? தனி வீடியோலாம் இல்லை, கட் பண்ணிக்கலாம். ஓகே. வீடியோ எடுக்கிறியாடா? அங்கே பாரு. ஸ்டார்ட்டா? நம்ம தோட்டத்தில் 6 வருஷத்துக்கு பின்னாடி 7வது வருஷத்தில் முதல் முறையாக இளநீ வருது. செவ்வளனி இளநியை பிடுங்குறவர் தர்ஷன். உங்க அக்காவோட தம்பி. உங்க அக்கா கூட முதல் இளநீ டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுக்குறேன். எஸ் பை. இதுக்கு மேலே வீடியோவில் உனக்கு இஷ்டம் இல்லை. நம்ம உணவு காட்டில் கொஞ்சோண்டு அவரை செடி, நிறைய செடிகள் நட்டு வச்சோம், அதெல்லாம் வரல. அவரை செடியுமே ஒன்றும் பெரிய வளமாலாம் வரல. இருக்குது, கொஞ்சம் காய்கள் இருக்குது. பூ பிஞ்சு பூளைப்பூச்செடி கிட்னி ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே தேவையுள்ள செடி. இதுக்காகத்தான் இதை காப்பு கட்டில் பயன்படுத்தினாங்க. இது சந்தன மரமும் அத்தி மரமும். அத்தி மரத்தில் சீக்குழுந்திருக்கு. இது சந்தன மரம். சந்தன மரமும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதை கவாத் பண்ணாமல் விட்டுட்டோம். 1 மாதத்துக்கு முன்னாடி கவாத் பண்ணும்போது. இது பூக்கள் நிறைய வந்திருக்கு. இது ஒரு நடவு பண்ணி 1 வருஷத்துலேருந்தே, ஒரு 2 வருஷத்துலேருந்தே பூக்கள் காய்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு இந்த மரமும் நல்ல வளர்ச்சி தான். இன்றைக்கி நம்ம நாட்டு கொய்யாவில் 2 கொய்யா கிடச்சிது எனக்கு. காய் சின்னது தான், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
அத்திக்காய்கள் வந்திருக்கு. இன்னும் பழுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியல. சீக்கிரம் பழுத்துருன்னு தான் நினைக்கிறேன். கொஞ்சம் சிகப்படிச்சிச்சு. போன டைம் இருந்த அளவுக்கு காய் இந்த வாட்டி இல்லை, கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல தான் கொஞ்சம் நிறைய காய்கள் இருக்குது. மரம் பூரா இதே மாதிரி இருந்தது ஃபஸ்ட் டைமு. இப்போது வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இவ்வளோ காய் இருக்குது. சின்னதாக ஒரு நோனி மரம், இதுலேயும் காய்கள் இருக்குது. பழம் பறிக்கலாம். இதில் ஒரு பூச்சி. காய்களை பறிக்கிறதுக்கு முதல்லையே வந்து வீடியோ எடுத்துருக்கணும். பாதி காயை பறிச்சிட்டேன். சரி, மிச்சம் இருக்கிற காயோட ஒரு வீடியோ எடுத்துருவோம். பழம் பழுத்து தானாக கீழே விழுந்துருச்சு. இதுலேயும் விதைகள் நிறைய இருக்குது. இன்றைய நோனிப்பழ அறுவடை. இது ஒரு 2-3 கிலோ கிட்ட இருக்கும். இதில் ஒரு 4 பழம் பழுத்து கீழே விழுந்துடுச்சு. ஒன்றும் ஆகலை, பழம் டேமேஜ் ஆகலை. டேமேஜ் ஆன பழத்தை எடுக்கலை, போட்டுட்டோம். இதெல்லாம் நம்ம இங்கேயே இருந்திருந்தால் இது எல்லாத்தையும் அப்பப்போ பார்த்து பறிச்சிருக்கலாம். சில பழங்கள்லாம் வந்து மரத்துலேயே காஞ்சு போயிடுச்சு, விழுகாமல். அதையும் கவனிக்கலை. 4 லிட்டர் பக்கெட்டு அளவுக்கு ஃபுல்லாக வந்திருக்கு பழம். தென்னை மரத்தோட வேரில் பஞ்சகாவியம் கட்டினா அது வந்து காய் நல்லா இருக்குது, மட்டை எல்லாமே நல்லா வாலிப்பாக இருக்குது, இளநியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நண்பர் சொன்னார் ஒருத்தர். தென்னை மரத்துக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க. அத்தி மரத்துக்கு நம்மளுடைய பழ மரங்களுக்கு அப்படி பண்ணலாமான்னு யோசித்தேன். சரி, ஒரு வேரை பறித்து வச்சுருக்கேன், இதில் கட்டலாமான்னு நினைக்கிறேன் நான். இதை பற்றி ஐடியா தெரிஞ்சவங்க யார் பார்த்தீங்கன்னாலும் எனக்கு தகவல் சொல்லுங்கள், பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பழமரங்களுக்கு வேரில் மருந்து, அதாவது பஞ்சகாவியம் கட்டுறது சரியாக வருமா வராதான்னு சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் தோட்டத்தில் குப்பை போட்டு பராமரிக்கிறதுக்கான வேலையில் கரெக்டாக பண்ண முடியல. அதனால் இதை பண்ணலாமான்னு நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இது பெரிய மரமாக இருக்குது, இந்த அத்தி மரம். இவ்வளோ நாளாக பெரிய பராமரிப்பு பண்ணல, தண்ணியே கரெக்டாக விட முடியல. இப்போ பழங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போவாவது கொஞ்சம் பராமரிப்பு பண்ணோன்னா தான் நாம் இவ்வளோ காசு செலவு பண்ணதில் ஏதாவது கொஞ்சமாவது எடுக்க முடியும். இந்த பராமரிப்பு பண்ணலைன்னா முதல்ல பண்ண செலவுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதுக்கான யோசனையில் இதெல்லாம் பண்ணலான்னு யோசிக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். இந்த மரத்துலேயும் ஒரு கால்வாசி காய் கூட வரல. ஒரு 10% காய் தான் போன தடவை இருந்ததில் இருக்குது. அத்தி மரத்தில் இலைகள் எல்லாம் விழுந்துருச்சு.
இது ஒரு செம்மரம். இது எப்பவும் இலையெல்லாம் விழுகிறதே இல்லை, இது இப்படியே தான் இருக்குது. நல்ல வெயில் காலத்துலேயும் நல்லா இருக்குது, எல்லா சீசன்லேயும் நல்லா தான் இருக்குது. சில மரங்கள்லாம் தலைய ஆரம்பிச்சிருச்சு, சில மரங்கள் முழுசாக விழுந்துருச்சு, சில மரங்கள் வந்து கொஞ்சம்தான் இலை விழுந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இந்த மரம் இலையெல்லாம் முதல்ல விழுந்துட்டு இப்போ ஓரளவுக்கு தளைஞ்சு வந்துருச்சு. இதெல்லாம் இப்போ தான் தலைய ஆரம்பிக்குது. இது கூட இருக்கிற குமிழ் தேக்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஒரு 25 அடி உயரம் இருக்கும். இது தாண்டிக்காய் செடி. போன வருஷம் வச்சோம், ஒரு 2 அடி வச்சுருந்தோம். இப்போ ஒரு 2 அடிக்கு மேலே இது வளர்ந்துருக்குது. எல்லாம் சீக்கு. இது தானே தனக்கு தானே சரி பண்ணிட்டு வரணும். அப்படியே தான் விட்டுருக்கோம், நாங்கள் எந்த மருந்தும் போடுறதில்ல, சரியாயிட்டு வரும். அப்படி தான் அத்தி மரங்கள்லாம் வளர்ந்துருக்கு. இது வந்து ஆட்டுக்குட்டிக்கு ஆடு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சாக்கு போட்டிருக்கோம். 3 குச்சிக்கு சைடில், அதில் நடுவில் இந்த சாக்கு சொருகி விட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சிமெண்ட் சாக்கு. இவ்வளோ தான் நாம் இதுக்கு பண்ணின வேலி ஏற்பாடு, பராமரிப்பு ஏற்பாடு, எல்லாமே இவ்வளோ தான். காலையிலேயே வந்தாச்சு, உணவு காட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான் பண்ண முடியுது. இந்த வாட்டி நிறைய ஒன்றும் பண்ண முடியல. பொங்கலுக்கு வந்தோம், வந்துட்டு உணவு காட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு இப்போல்லாம் இலைகள் இல்லாமல் இருக்குது. பில்லுமே வந்து ஆடு மேய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மரத்தில் ஓரளவுக்கு நல்லா காய் பிடிச்சிருக்கு. இலை விழுந்து தளைஞ்சிருக்கு, இருந்தாலும் இலை இல்லாதப்போ கூட இவ்வளோ காய் வந்திருக்குன்னா எனக்கே சந்தோஷம்தான். இலை இப்போ தான் தளைஞ்சு வந்துட்டுருக்கு, ஆனால் வந்து காய்கள் வந்து நிறையாவே இருக்குது. இதெல்லாம் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டா தான் உண்டு. எல்லா மரத்தையும் மொத்தமாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். எடுத்துட்டா மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்று ஒன்றா போடணும். ஏன்னா நம்ம அப்பப்போ டெய்லியும் இங்கே வரப்போகிறதில்ல, அதனால் காய்கள் கொஞ்சம் மஞ்சளாக தெரியுது. இனி எப்போ பழுக்குன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரமே பழுத்துரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த முறையும் கரெக்டாக நான் வந்துட்டேன், பழம் பழுக்கிற சமயத்தில் வந்திருக்கேன். இப்போ பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 2 நாளில் பாதி பழங்கள் பழுத்துரும். அப்படி தான் எடுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி பழம் அறுவடை பண்ணினது. எனக்கு கரெக்டாக இந்த ஃபங்க்ஷன் வந்த டைமில் பழங்களும் வருது. ரொம்ப வசதியாக இருக்குது எனக்கு. போன தடவை காய்ச்சதில் பாதி கூட இல்லை இந்த மரத்தில். எல்லா மரத்துலேயுமே இவ்வளோ தான் இருக்குது. இது நிறைய காய்ச்சிருந்தது, இந்த வாட்டி பாதி தான் இருக்குது.
வவ்வால் சாப்பிட்டு போட்டிருக்குது. பழுக்க பழுக்க கொஞ்சமாகலாம் பழுத்துதுன்னா வவ்வாலே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரி தான் ஒரு மரத்தில் கொஞ்சம் லாஸ்ட்டில் இருந்தது, எல்லாமே வவ்வால் சாப்பிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் கொஞ்சம் உயரத்தில் இருக்குது. இது ஒரு பழம் நல்லா கிடச்சிருக்கு. போன வாரம் இந்த நோனி மரத்தில் இருந்து காய்கள்லாம் பறிச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் காய் பெருசாக இருக்குது. அடுத்தடுத்த பூ பிஞ்செல்லாம் வருது. இப்போ ஒரே ஒரு காய் மட்டும் பழுத்திருக்கு. இதுவே ஒரு 200 கிராம் வரும் போல் இருக்குது. நல்ல பெரிய சைஸாக இருக்குது. தென்னை மரத்துக்கு ஆலோவேரா சொத்து கத்தாழை நட்டு வச்சுருக்காங்க எங்கள் மாமியார். இது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இது ஒரு லைன் வழி மேலே வந்து தென்னை மரம் நட்டுருக்குறோம். போன வாரம் எல்லாமே காஞ்சிருந்தது. காடு பூரா இலை பூரா கொட்டி போயிருந்தது. இந்த வாரம் கொஞ்சம் ஓரளவுக்கு தளைஞ்சு வந்திருக்கு இலைகள்லாம். பாதி மரங்கள் தளைஞ்சது. இந்த இடத்துல குமிழ் தேக்கு, அத்தி மரத்துக்குள்ளே குமிழ் தேக்கு இது நல்லா வந்திருக்கு. அதான் ஒரே குழியில் 2 மரம்ங்கிறதுல குமிழ் தேக்கும் நல்லா வந்திருக்கு. அத்தி ஓரளவுக்கு வந்திருக்கு. எங்கள் தோட்டத்தோட பராமரிப்பு வந்து கம்மி தான். அதனால் பல மரங்கள் 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்குது. இது இன்னொரு அத்தி மரம். இதுலேயும் கொஞ்சம் பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருக்கு. காய்களும் நிறையா தான் ஓரளவுக்கு இருக்குது. இது போன தடவை பிடிச்ச அளவுக்கு காய்கள் இல்லை, கொஞ்சம் கம்மி தான். இப்போ தான் கொஞ்சம் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும்னு வந்திருக்கேன். அதுக்கு கன்சல்டன்ட் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். அவர் வரன்ருக்காரு, நாளைக்கு வருவார். அவரை வச்சு என்ன பண்ணுறோங்கிறத மறுபடியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நாட்டு எலுமிச்சை வச்சு 1 வருஷம் ஆகுது. மொத்தமே ஒரு அடி தான் வளர்ந்துருக்கு. ஒரு அரை அடி கண்ணில் வச்சோம், அது வேர் பிடிக்கவே இல்லை போல். இப்போ தான் கொஞ்சம் தளைஞ்சு வந்திருக்கு. இது கலாக்காய் செடி. இதுவும் அரை அடி தான் இருந்தது. இப்போ தான் ஒரு அடி கிட்ட வளர்ந்துருக்குது கலாக்காய் செடி. இது இன்னொரு கலாக்காய் செடி. 5 கன்று வாங்கிட்டு வந்தேன். அதில் இருக்கிறது இப்போதைக்கு 3 தான் இருக்குது. வளர்ச்சி ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. இது இன்னொரு கலாக்காய் செடி. இதெல்லாம் எப்போ எனக்கு வந்து பழம் கொடுக்குன்னு தெரியல, பார்ப்போம். இது ஒரு மாங்கன்று, ரெண்டாவதாக வச்ச மாங்கன்று. ஒரு 2 அடி உயரத்துக்கு வச்சேன். இப்போ தான் ஒரு அடி உயரம் வளர்ந்துருக்குது. இதெல்லாம் வந்து சேஃப்டியான வேலிக்குள்ளே இருக்குது. நம்ம தோட்டத்தில் இருக்கிற நாவல் மரம் எல்லாம் பெரிய மரமாக தான் வந்திருக்கு. இந்த வருஷம் காய் வருமானு எதிர்பார்க்குறோம். பார்ப்போம். இது ஒரு லைன் ஃபுல்லுமே வந்து நாவல், எல்லாமே நாட்டு மரங்கள் தான். ஒரு சில மரங்கள் நல்லா பெருசாக வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு 20 அடி உயரம் இருக்கும். இதுக்கு இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வளர்ந்துருக்கு. ஒரு லைன் ஃபுல்லுமே
வந்து நாவல். இது வந்து மூங்கில். ஓரத்தில் உணவு காட்டோட ஓரக்காலில் வந்து மூங்கில் மரம். மூங்கில் மரத்து கூட தேக்கு எல்லாம் வச்சுருக்கோம். ஏதோ ஓரத்தில் கொஞ்சம் நிறையா மரங்கள் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணோம். நம்ம தான் ஒரு 1.5 வருஷம் வந்து தண்ணியே பாய்க்கல. சுத்தமாக தண்ணியே இல்லைனாலும் மரங்கள்லாம் காஞ்சு போயிருந்தது. காஞ்சிட்டு எல்லாம் காஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நல்லா தளைஞ்சு ஒரு 20 அடி உயரத்துக்கு மூங்கில்லாம் வளர்ந்துருக்கு. இது ஒரு நல்ல ஹெவியான உயிர்வேலி. இது சுத்தமாக காஞ்சி போன மூங்கில் மரங்கள். இது மறுபடியும் தளைஞ்சிச்சு. அதுக்குள்ளே ஒரு தேக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். மூங்கிலோடு சேர்த்து தேக்கும் இருக்குது. மூங்கில் நிறைய போத்துகள் வெடிச்சிருக்கு. அதுக்குள்ளேயே தேக்கு மேலே வரைக்கும் போயிருக்கு. அதுக்கு மேலே இலை தெரியல. அந்த பக்கம் கிழுவமுள் உயிர்வேலி இருக்குது. அதனால் அந்த பக்கம் போக முடியாது. இது மூங்கில்ல இந்த மரத்தில் இவ்வளோ வெடிச்சிருக்கு. அடுத்தது இன்னொரு மரத்துக்குள்ளே இருக்கிற தேக்கு மரம். அது காஞ்சி போன தேக்கு மூங்கில் போத்துகள்லாம் தெரியுது பாருங்கள். இது ஒரு மீடியமான வளர்ச்சியில் இருக்குது. தேக்கு ஓரளவுக்கு வந்திருக்கு. இதுக்குன்னு எந்த தனி பராமரிப்பும் இல்லை. அதுவே வந்துட்டு இருக்குது. இன்னொரு மூங்கில். இதுக்குள்ளேயும் நிறைய போத்துகள் வெடிச்சிருக்கு. மூங்கில் போத்து 6 வருஷம் ஆகுது. பட் ஒரு 1.5 வருஷம் சுத்தமாக தண்ணியே போகலை இதுக்கெல்லாம். அதனால் இந்த சைஸ் தான் வந்திருக்கு. இதெல்லாம் ஒரு 25 அடி உயரம் வந்திருக்கும். இந்த வருஷம் நெல்லி பெருசாக காய்க்கல. போன வருஷம்லாம் கொஞ்சம் நிறையவே காய்ச்சிருந்தது. இந்த மரம் மட்டும் நிறைய காய்ச்சிருந்தது. எல்லாம் பறிச்சிட்டோம். நல்லா பழுத்திருக்கு. பழங்கள் கொஞ்சம் நிறைய இருந்தது. காய்கள் நிறையா இருந்தது. அதெல்லாம் பழுத்துருச்சு. அதை பறிக்காமல் விட்டாச்சு. அதனால் நிறைய கீழே விழுந்துருச்சு. இப்போ நான் இதை பறிக்கிறதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரல. அதுக்கு கொக்கி எடுத்துகிட்டு வரணும். அப்புறமா வரும்போது தான் அது ஒரு 20 காய் இருக்கும். அதை அப்புறம் பறிச்சிடலாம். விட்டோம்னா அதுவும் விழுந்து வேஸ்ட்டாக போயிடும். இது வழியில் 2 சைட்லேயும் மரங்கள். ஒரு நெல்லி, ஒரு நாவல், ஒரு நெல்லி, அடுத்தது அத்தி. அதே மாதிரி தான் இந்த லைன்லேயும். இது நெல்லி, அடுத்தது நாவல். இது நெல்லிக்காய் மரங்களுடைய லைனு. இது நாவல் மர லைனு. அடுத்தது நெல்லிக்காய் மர லைன். இது இதுக்கு அடுத்த லைன் வந்து அத்தி. இந்த ஏரியாவில் இருக்கிற அத்தி மரங்கள் சரியாக வளரலை. நெல்லி மரம் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இதில் நாவலும் நல்லா வந்திருக்கு. இதில் வந்து அத்தி மரம் சரியாக வளரலை. இதில் நெல்லிக்காய் மரத்தில் எல்லாம் இலைகள் வந்து இதில் பச்சையாக இருக்குது. விழுந்து தளைஞ்சிடுச்சு போல் இருக்குது. இதெல்லாம் வந்து இலைகள்லாம் பழுத்திருக்கு. இதெல்லாம் விழுந்துட்டு தான் இனிமேல் தான் தலையும் போல் இருக்குது. ஒரு குழியில் 2 மரம் கான்செப்டில் இது வந்து நெல்லி மரத்து கூட இருக்கிற செம்மரம்.
இதுவும் நெல்லி மரத்து கூட இருக்கிற செம்மரம். இது நெல்லி மரமும் செம்மரமும் நல்லாவே வந்திருக்கு. ஒரு 20 அடி உயரம் இருக்கும் செம்மரம். நெல்லி மரம் இப்படி வந்திருக்கு. இது அடுத்து வந்து தேக்கு வந்திருக்கு. நெல்லி மரத்து கூட தேக்கு. இந்த டிம்பர் மரங்கள் வந்து ஒரு 50% தான். ஒரு 1000 சில்லற மரம் வச்சோம் மரக்கன்றுகளில். இதில் ஒரு 500 600 வரும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு கவுண்ட் பண்ணணும் எவ்வளோ வந்திருக்குதுன்ட்டு. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அது வந்திருக்கு. இதுக்குள்ளே இருக்கிறது இது வேங்கை மரம். வேங்கை ஒரு 100, தோதகத்தி ஒரு 100, தேக்கு ஒரு 200 300 இருக்கும் வச்சுருக்கோம். அப்படியே ஓரக்காலில் வந்து தேக்கு வச்சுருக்கோம். இது ஒரு செம்மரம். இது ஒரு 20 அடி கிட்ட வளர்ந்துருக்கும். நெல்லிக்குள்ளே இருக்கிற செம்மரமெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. அத்தி மரத்துக்குள்ளே வச்ச செம்மரங்கள்லாம் பெருசாக வளரலை. அத்தி மரம் பெரிய மரம். நெல்லி மரம் வந்து கொஞ்சம் சிறு மரத்தில் தான் செய்கிறோம். பெருசாக வளர்ந்தால் கூட இலைகள் பெருசாக இருக்காது. அதனால் வந்து செம்மரம் நல்லா வளர்ந்துருக்கு. செம்மரத்தோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஈக்குவலாக பார்க்கும்போது எல்லாமே ஓரளவுக்கு வளர்ந்து தான் இருக்குது. காட்டோட கடைசியில், உணவு காட்டோட கடைசியில் வந்து தனியாக வந்து புளி வச்சுருக்கோம். அது கொஞ்சம் ஓரக்காலில் தான் இருக்கணும்னு சொன்னாங்க. தனியாகவே வச்சுருக்கோம். இது வெளியில் போகிற என்ட்ரன்ஸு, அதுக்கு தனியாக வச்சுருக்கோம். இது ஓரக்காலில் இருக்கிற தேக்கு. இங்கே இலுப்பையும் வச்சோம். இதெல்லாம் அதான் தண்ணி வந்து நிறைய கொடுக்காதனால எல்லாமே காஞ்சி போச்சு. இலுப்பை 1 2 மரங்கள் தான் சின்ன 2வது வச்சதில் வந்திருக்குது. நடுக்காட்டில் வச்சுருந்த இலுப்பை நல்லா வந்திருக்கு. இது ஒரு இலுப்பை. இது 2வது வச்சது. இது வந்திருக்கு. இந்த பக்கம் ஒரு 2 3 புளிய மரம். அதே லாஸ்ட்டில் தான் இதெல்லாம் இருக்கிறது. இது வேலி, கிழுவமுள் வேலி. இந்த ஓரத்துலேயும் மூங்கில் வந்து லைனாகவே வச்சுருந்தோம். இதுக்கு அந்த பக்கம் வந்து ஓடை வருது. ஓடை இருக்கிறதுனால, ஓடை பள்ளமாக இருக்கிறதுனால இந்த ஏரியாவில் இருந்த மூங்கில் எல்லாமே செழிப்பாக வரலை, காஞ்சி போயிடுச்சு. இது ஒன்று மட்டும் உசுரோடு வந்திருக்கு. நம்ம உணவு காட்டில் தானே முளைச்சி வந்த பனைமரங்களும் கொஞ்சம் இருக்குது, அங்கங்கே இருக்குது. இது மாதிரி இந்த ஸ்டேஜில் ஒரு 10 மரங்கள் இருக்குது. இதுக்கும் தண்ணி விட்டுட்ருக்குறோம். தண்ணி விட்டு வளர்த்தா ஒரு 15 வருஷத்தில் காய் வந்துடும் சொல்கிறாரு என்னோடய குரு. பார்ப்போம் இது எத்தனை வருஷத்தில் வளருதுன்ட்டு. இது இந்த 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 ஏரியாவில் வந்து அத்தி நல்லா வரல. நெல்லியும் நாவலும் நல்லா வந்திருக்கு. இது வந்து நாவல். இந்த பக்கம் காடு கொஞ்சம் நல்லா பச்சையாக தெரியுது, குளு குளுன்னு தெரியுது. மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. உயிர்வேலியில் இருக்கிற அரப்பு மரங்கள், ஊஞ்ச மரம் நிறையவே இருக்குது. இது அந்த காலத்தில் இதுதான் ஷாம்பு. சீகக்காயும் சீகக்காய் இல்லைனாலும் இதுவே போதும். இது நாங்கள்லாம் வந்து சின்ன வயசில் உரலில் போட்டு இந்த இலையை பறித்து போட்டு ஆட்டினோன்னா நம்ம ஷாம்பு மாதிரி புஷ்ஷுன்னு வரும். நல்லா தேய்ச்சி குளிப்பாங்க. எண்ணெய் தேய்ச்சி குளித்தாலும் அந்த இதுக்கெல்லாம் நல்லா யூஸாக இருக்கும். இது ஷாம்பு மரம், அரப்பு மரம். இது அந்த காலத்து மனிதர்களுக்கு இதுதான் ஷாம்பு அப்பெல்லாம். இது எங்கள் வேலியில் நிறையா இருக்குது. வேலியில் ஒரு பாதி வந்து இந்த அரப்பு மரம் தான் இருக்குது. ஊஞ்ச மரம், அது ஒரு அரப்பு மரம். ஊஞ்ச மரம், அது மேலே மிஸ்டர் கொடி படர்ந்துருக்கு. இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாதனால, மழை நல்லா இல்லாதனால இதில் கொடி கம்மியாக இருக்குது. இல்லாட்டி நிறையவே இருக்கும், கொடி ஃபுல்லாக மூடி இருக்கும். இது
காரமரம் எங்கள் வேலியில் இதுவுமே நிறையா இருக்கும். மேக்ஸிமம் இருக்கிறது காரமரம் இருக்கும். இதுதான் வறண்ட நிலத்துக்கான ஹீமோக்ளோபின் தரக்கூடிய பழம். இது நம்ம எங்கள் மண்ணில் இது நிறையா வந்திருக்கு. ஹீமோக்ளோபினுக்காக டேட்ஸ் வாங்கி சாப்பிட்லாம், வேறு எல்லாம் சாப்பிட்லாம். இது இயற்கையாக எங்கள் மண்ணுக்கு இயற்கை கொடுத்த மனிதர்களுக்கு, உயிரினங்களுக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதம் தான் இந்த காரமரம். இதில் இருக்கிற பழங்கள்லாம் நல்ல இனிப்பாக இருக்கும். இது செடியை வெட்டி போட்டோம்னா இது ஒரு புதர் மரம் மாதிரி புதர் மரம், குட்டை மரமாக வரும். வேலிக்கு நல்ல இதுவாக இருக்கும். இது ஆடு நல்லா சாப்பிடும். காரமரம் எங்கள் ஊர் ஹீமோக்ளோபின் மரம். இது இயற்கை அங்கங்கே வாழ்கிற உயிர்களுக்கு தேவையான அனைத்தையுமே இயற்கை அங்கங்கே படைச்சிருக்குன்னு சொல்கிறதுல இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். வேலிக்குள்ளே இருக்கிற கருவேப்பிலை சம்பா கருவேப்பிலை நல்ல வாசனையாக இருக்கும். இது பாதி பறிச்சுட்டேன் போன தடவை வந்தப்போ. இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, வேலிக்குள்ளே இருக்குது. இது பூவரசு. இந்த பூவரசு மரம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆக்சஸ் நிறைய வெளியிடும்னு சொல்கிறாங்க. இது பற்றி இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் ரொம்ப நல்லது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால தான் எங்கள் ஏரியாவில் அந்த காலத்தில் ஏற்று ஓட்டும்போது, அதாவது மாடு வச்சு தண்ணி இறைக்கும்போது இந்த மரங்கள் அங்கே வாரியில் கிணத்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சிஜன் நிறைய வெளியிடுறதுனால அந்த மாடுகளுக்கு, மனுஷருக்கு எல்லாமே ஒரு எனர்ஜி பூஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த மரம் அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு எனர்ஜி பூஸ்டர் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு புரிதல். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இது ஒரு 50-60 போத்து நட்டு வச்சோம். இதில் ஒரு 10 மரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அது எங்கேயாவது எங்கள் காடே பூரா சுற்றி நட்டுருக்குறோம். அதனால் எங்கென்ன இருக்குதுன்னு தெரியல. ஒரு 5-6 மரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பூ கூட வந்திருக்குது இந்த மரத்தில். இது ஒரு டிம்பர் வேல்யூவில் மரம். இந்த மரம் ஒரு 100 மரம் வச்சுருக்கோம். இதில் காய் காய்ச்சிருக்கு. இது என்ன காய்ன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். போன வாரம் வரும்போது ஒரு 10 நாள் முன்னாடி பிஞ்சாக இருந்தது. அந்த பக்கம் பூ இருந்தது. இது இப்போ தான் பார்க்குறேன். காய்கள் நிறையாவே இருக்குது. பூ பூக்கும்போது கொத்து கொத்தாக இருந்தது. ஆனால் காய்கள் அப்படி கொத்து கொத்தாக வரல. என்ன காய்ன்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இது கொய்யா மரம். கொய்யா மரத்துக்குள்ளே தேக்கு அதோட வேலை நல்லாவே செஞ்சுருக்கு. ஒரு 20 அடி இருக்கும் தேக்கு. இது கொய்யா. இந்த கொய்யா மரம் மட்டும் இதில் ஒரு 4 கொய்யா மரம் வாங்கி வச்சேன். இந்த 4மே இது மட்டும் ஹைப்ரிட்டு. மற்றது எல்லாமே நாட்டு மரம். ஏன்னா கொஞ்சம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு 4 காய் பறித்து சாப்பிட்லாம்ல உணவு காட்டுக்கு வந்தால், அப்படிங்கிறதுனால இந்த மட்டும் ஹைப்ரிட் வச்சுருக்கேன். இதில் காய்கள் வந்திருக்கு. ஹைப்ரிட்டுக்கெல்லாம் ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். நாம் அந்த மாதிரிலாம் இல்லை. காட்டில், அதாவது ஃபாரஸ்ட்டில் எப்படி மரங்கள் வளருமோ அந்த மாதிரி தான் இதுக்கான பராமரிப்பு நாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது கொஞ்சம் சின்ன மரம் தான், பெருசாக இல்லை. இதிலே ஒரு 100 காய் இருக்குன்னு நினைக்கிறேன். அது இருக்குது காய்கள்லாம்.
இது வாகை மரத்தில் இருக்கிற பிசினு. வாகை பிசினு எதுக்காச்சும் ஆகுமா எனக்கு தெரியல. முருங்கை மரத்து பிசினெல்லாம் வந்து பாதாம் மர பிசினு இதெல்லாம் வந்து விற்கிறாங்க. அது மெடிசினல் வேல்யூ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வாகை மரம் இதோட பிசினது நல்லா வந்திருக்கு. வாகை இந்த நெல்லி மரத்தை காலி பண்ணிடும் போல். இந்த வாகைக்கு ஒன்றும் பெரிய மெடிசினலோ இல்லை வேறு எந்த ப்ராப்பர்ட்டியும் இல்லை. ஏதோ ஒரு கணக்கில் வச்சிட்டேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் காலி பண்ணணும். பிசினுக்கு ஏதாவது யூஸ் இருக்கான்னு தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். பூவரசு, இன்னொரு பூவரசு இருக்கிறதுலே பெருசாக வளர்ந்துருக்கிற பூவரசு. இதுக்கு மேலே லைன் வருது. இதை கண்டிப்பாக கட் பண்ணி தான் ஆகணும். அது கீழே இருக்கிற மூங்கிலையும் வெட்டி தான் ஆகணும். நல்லா வந்திருக்கு. இதெல்லாம் வெட்டணும். ஏற்கனவே ஒரு மூங்கிலை வெட்டிட்டோம். இன்னும் 2 மூங்கில் லைனுக்கு பக்கத்தில் வரதெல்லாம் வெட்டணும். இது ஒரு எலுப்பை நல்லா வந்திருக்கு. ஒரு 20 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு. அதுக்கு மேலே போயிடுச்சு அதுக்குள்ளே இருக்கிற தேக்கு. இந்த எலுப்பு மரம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. கவாத் பண்ணி விட்டப்பட்ட மாதுளை இது. ஏற்கனவே இதெல்லாம் கொஞ்சம் நிறைய காய்ச்சிருந்தது. நடுவில் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அப்புறம் மோகன்ராஜ் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தார் மாதுளையை கவாத் பண்ணி விடணுன்னு. அதுக்கப்புறம் தான் இதை கவாத் பண்ணியிருக்கோம். இப்போ தான் தலைஞ்சிருக்கு. இனி எப்போ பழம் வரும்னு தெரியல. வந்தால் போடுறேன், காமிக்கிறேன் உங்களுக்கும். நம்முடைய உணவு தேவைக்காக நடப்பட்ட இலந்த மரம். இழந்ததை மீட்கும் இலந்த மரம்னு சொல்லுவாங்க. எங்கேயோ வண்டு சத்தம் கேட்குது. கேப்சர் பண்ண முடியுமா? பக்கத்தில் இருக்கிற கொடுக்காப்புளி மரத்தில் பூக்கள் நிறையா வந்திருக்கு. இந்த வருஷம் காய் வருமானு தெரியல. இதுவும் ஒரு 20 அடிக்கு மேலே வந்திருக்கு. போன வருஷமே இதில் பூ இருந்தது. காய்கள் பெருசாக பிடிக்கல. இந்த வருஷமும் இப்போ பூ வந்துட்டுருக்கு. பார்ப்போம். இதில் வந்து இப்போ தான் வந்து 1-2 காய்கள் பிடிச்சிருக்கு, இழந்த காய். இது ஆத்தி மரம், இடிதாங்கி மரம். இடியை ஆற்றக்கூடிய மரம்ங்கிறதுனால ஆத்தி மரம்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன பேருன்னு சொல்லுங்கள். இது பூந்திக்காய் மரம். பூக்கள் வந்திருக்கு. தற்சார்பு வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவைங்கிறதுனால இது வச்சுருக்கோம். பூ லேசான பிஞ்சுகள்லாம் இருக்குது. கரெக்டாக கேப்சர் பண்ணியிருக்கேனான்னு தெரியல, வெயில் இருக்கிறதுனால தெரியல. இது கூட ஒரு செம்மரம். மீடியமான வளர்ச்சியில் வளர்ந்துட்டுருக்குது. இது ஆத்தி மரம், இடிதாங்கி மரம். இது நம்ம ஊரில் இருக்குது.
இடி வந்ததுன்னா நம்மளுக்கு பாதிப்பு இல்லாமல் தாங்கிக்கும்னு சொல்கிறாங்க. இடி தாங்கியை பற்றி எனக்கு அவ்வளோ விளக்கங்கள் தெரியல. ஆனால் ஆத்தி மரம் இதோட மெடிசினல் வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியல. இது கொஞ்சம் ஸ்பெஷலான மரங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டாங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இன்றைக்கி பழங்கள் பழுத்திருக்கு. இதை பறிக்கிறதுக்காக வந்திருக்கேன் நான். போன வாட்டி காய்ச்சதில் ஒரு பாதி கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்குது. சரி, இப்போது இந்த பறிக்கிற வேலையை பண்ணணும். பொங்கலுக்கே இந்த வாழை மரம் வரும்னு நினச்சோம். ஆமாம், இந்த வாழைப்பழத்தில் பொங்கல் சாமி கும்பிட்டுலான்னு நினச்சோம், வரல. இப்போ தான் இதை வெட்டணும். ஃபோட்டோ எடுக்கிறியா? ஆமாம் ஆமாம், வீடியோ எடுக்கலாம். இப்படி பிடிக்கணும், நீ இழுத்து பிடிச்சாதான் வெட்ட முடியுமா? ஆமாம், இப்படி பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் வெட்டிட்டுன்னா அப்படியே எடு, அப்புறம் பிடிச்சிக்குவியா? சரிங்க. கொண்டு போய் ஒரு சீப்பு வச்சு 4 சீப்பு வந்திருக்குது. வாழைத்தாரை வெட்டியாச்சு. ரொம்ப நாளுக்கு பின்னாடி வாழைத்தார் வெட்டியிருக்கிறோம். தார் வெட்டின வாழை மரத்தை வெட்டாமல் விட்ருக்கோம். அதில் இருந்து இலைகள் தயாரிக்கிற சத்துக்களை அடுத்த மரத்துக்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம்னு சொல்லிட்டு விட்டு பார்க்கலான்றதுக்காக மரத்தை அப்படியே விட்டுருக்கோம். மச்சான் இந்த இடத்துல முருங்கை மரம் ஃபுல்லாக பூத்து வெள்ளையாக இருக்குது. மரம் ரொம்ப தூரத்துக்கு அங்கிட்டு இருக்குது, வேலிக்கு அங்கிட்டு இருக்குது. நான் வேலிக்கு இந்த பக்கம் இருந்து எடுத்துகிட்ருக்குறேன். என்ன மச்சான்? போட்டுடலாம். கவிதா செல்லில் வரும் பாருங்கள், நாளைக்கு போட்டுட்டு நான் சொல்கிறேன். சாப்பிட்டீங்களா மச்சான்? என்ன சரி சரி. நான் எனக்கெல்லாம் இந்த பழம் தெரியாதில்லைங்க, அங்கெல்லாம் இல்லையல்ல. இது செம்மனாம்பழம். பவளப்பாசிலாம் அந்த காலமும் இந்த காலமும் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். வெள்ளக்கல் பாசி பவள பாசி தான் சாமி போடுவாங்க. அந்த காலத்தில் பவள பாசிக்கே. எங்கள் வேலி உயிர் வேலியில் இருக்குது இந்த செடி. இது ஒரு புதர் செடி. ஒரு 2 மணி நேரத்தில் கலர் இப்படி மாறிடுச்சு. சிவப்பு கலரில் இருந்த பழங்கள் எல்லாம் வெயிலில் காய போட்டிருக்கோம். கொஞ்சம் நல்லா கனிஞ்ச பழத்தெல்லாம் பிச்சு காய போட்டிருக்கோம். கனியாத பழத்தை அப்படியே காய போட்டிருக்கோம்.